பொதுவா ஒரு டவுன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ப்ராஜெக்ட்ட சுத்தி என்னென்ன லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்ப்போம். அந்த லொகேஷன் அட்வான்டேஜ பேஸ் பண்ணி தாங்க, அங்க இருக்கிற பிளாட்ஸோட அப்ரிசியேஷன் ரேட் எல்லாமே பிரெடிக்ட் பண்ணுவோம். பட் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த டவுன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும், எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்ஸ் அண்ட் டெவலப்மென்ட் வொர்க்ஸ் எல்லாமே இந்த 230 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மெகா டவுன்ஷிப் உடைய காம்பவுண்டுக்குள்ளவே கொண்டு வரப்போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மாமந்தூர் ஏரியால ஆன்ஜிஎஸ்டி ரோட்ல லாரல் மால்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல லொகேட் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டோட காம்பவுண்டுக்கு பக்கத்திலே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி காலேஜும் இருக்கு. ஆல்ரெடி சைட்டை சுத்தியும் காலேஜும் மாலும் இருந்தாலும், நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராஜெக்ட்குள்ள இன்வெஸ்ட் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல லான்ச் ஆக போற வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்ஸ். இந்த 230 ஏக்கர் மெகா டவுன்ஷிப்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆன் ஜிஎஸ்டி ரோட்ல இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம பார்க்க போற ரெசிடென்சியல் பிளாட்டோட ஃபேஸ் 1 வரைக்கும் என்னென்னலாம் டெவலப்மெண்ட் ஒர்க் கொண்டு வர போறாங்கன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ்ல கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஐடி பார்க்ஸ்ல இருந்து மேனுஃபேக்சரிங் ஹப்ல இருந்து ஹாஸ்பிட்டல், ஃபியூல் ஸ்டேஷனு, இந்த மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டே டு டே எசென்சியல்ஸ்க்கு தேவையான சூப்பர் மார்க்கெட், பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாமே இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு வரதுனால, ஸோ நம்ம ஃபியூச்சர்ல இந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியே போறதுக்கு எந்த ஒரு தேவையும் இருக்காது. இந்த ப்ராஜெக்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் பேஸை பொறுத்த வரைக்கும் 4 பேஸ் இருக்கு. 500க்கும் மேற்பட்ட ரெசிடென்சியல் பிளாட்ஸ் எல்லா பேசிங்லயுமே அவைலபிளா இருக்கு. ரோடோட ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 80 ஃபீட் 60 ஃபீட் கமர்ஷியலுக்கும் 40 ஃபீட் 30 ஃபீட் ரெசிடென்சியலுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கம்யூனிட்டிக்குள்ளாரே நமக்கு கிட்ஸ் பிளே ஏரியா, ஜாகிங் ட்ராக், இந்த மாதிரி என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பார்க் எல்லாமே வந்துருதுங்க. ஸ்ட்ரீட் லைட்டு, அவென்யூ ட்ரீஸ் இதெல்லாமே கொடுத்து ரெடி டு பை ஆப்ஷன்ல இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இபி கனெக்ஷன் கூட ரெடியா அவைலபிளா இருக்கு. செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டியா அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது வில்லேஜ் எல்லாம் டவுன் லெவலுக்கு மாத்துறதுக்கும், டவுன் எல்லாம் சிட்டி லெவலுக்கு மாத்துறதுக்கும் உள்ளான டெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிற செங்கல்பட்டு பஸ் ஸ்டாப்ல இருந்து இந்த சைட்டு வெறும் 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆகிருக்கு. செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து இந்த சைட்டு வெறும் 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. செங்கல்பட்டு டு மதுராந்தகம் ரூட்ல ஒரு குளோபல் சிட்டியை டெவலப் பண்றதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தாங்க இந்த லொக்காலிட்டியில உள்ள ரியல் எஸ்டேட் எல்லாமே பூம் ஆகும். இந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் டிரைவன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த லொக்காலிட்டியில பிளாட்டோட பிரைஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் 1500 ரூபாய் தான் கோட் பண்றாங்க. ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க சைட் விசிட் பண்றதுக்கு கேப் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி தருவாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.